ஹல்க் விசஸ் யூஸ் கேட்குறக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய வார் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஹல்கோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போகிறாங்க. ஸோ ப்ரூஸ் பேனரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இன்ஜூர் ஆகிருக்காங்க. அப்போ தான் ப்ரூஸ் பேனர் டக்குன்னு சரி நான் போய் ஜூஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போன்னு அப்புறம் இந்த மவுண்ட் ஒலம்பஸ் மேலே ஏற ட்ரை பண்ணேன். ஸோ ஏகப்பட்ட க்ரீக் மித்தாலஜி சேர்ந்த கடவுள் கூட என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் கடந்து கடைசியில் ஜூஸ் கிட்ட போய் அவரோட மர்சி கேட்டு நிற்கும்போது ஜூஸ் அப்படியே ஆணவத்தோட உச்சத்தில் போயிட்டு நீ தப்பான ரிலீஜியஸ்குள்ளே வந்துட்டேன்னு அவரை போட்டு பொலன்னு பொழந்துடுறாரு. ஹல்க் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜியூஸ் கூட ஒன்றுக்கு நிற்கணும்னு பார்க்குறாரு. பட் ஹல்க் அப்படியே போட்டு பொழந்தெறிஞ்சிடுறாரு. கடைசியில் ஜியூஸ் ஹல்கை வந்து சிறை பிடிச்சும் வச்சிடுறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மந்திர கட்டை போட்டுடுறாங்க. என்ன பண்ணாலும் அவரால் அந்த கட்டை உடைக்க முடியாதுங்கிற மாதிரி. அண்ட் அங்கே இருக்கிற பருந்துகள் எல்லாம் அவரை வந்து அப்படியே கண்ணை குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நாளுக்கு நாள் அவரை போட்டு தின்னுது. அவர் திரும்ப ரீஜென்ரேட் ஆவார். இவரை சாப்பிடு இப்படியே 3 நாள் போகுது. டக்குன்னு வந்து ஹெர்குலிஸ் உள்ளே போந்து இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. ஹல்கோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூஸ் பேனர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அவங்களையுமே காப்பாற்றிட்டு வராரு.